என்ன மது? எனக்கு பிறந்த நாள் எப்பமா வருது? இன்னும் 10 நாள் இருக்கு. அப்பனா எனக்கு புது சட்டை வேணும். என்கிட்ட சொல்லி என்னடா செய்யறது? போய் உங்க அப்பாவை கேளு. நீ தச்சு கூடமா. அடுத்த வீட்டு ராஜு பிறந்த நாளைக்கு நிறைய பட்டு சட்டை போட்டுட்டு இருந்தா. எனக்கு ஒன்னாவது தச்சு கூட. வயிற்றுக்கு சாப்பாட்டே காணுமா? நீ என்னமா போட்டுக்கு பட்டு சட்டை கேக்குற? போய் படி. முடியாது, நான் படிக்க முடியாது. எல்லாம் என் சட்டையா பார்த்து கிஞ்ச சட்டைன்னு கேள்வி பண்றாங்க. எனக்கு புது சட்டை சந்தோஷம். மது, என்னடா ஊட்டி பண்ற? பாட்டி புது சட்டை வேணுங்கிற அம்மா திட்டுறா. அதுக்காக போட்டு சட்டையை கிழிக்கிறதா? அப்பா கிட்ட சொல்லி நல்ல சட்டையா தச்சு கொடுக்க சொல்ற. போய் படி. போ கண்ணு. அப்படி தண்டா இருக்குது. இப்போ அடுப்புல பூனை தூங்குது. மாது கமலா முகத்தை பாக்குறா, கமலா உன் முகத்தை பாக்குறா. நானும் கூட நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏடா எழுதி வீட்டை ஒப்பிக்கிட்டு தான் இருக்க. குடும்ப கவலை கொஞ்சமாவது இருக்குது அப்பா உனக்கு? அதுக்கெல்லாம் தான் நீ இருக்கியம்மா. அது என்னமோப்பா, நான் பார்க்க வேண்டிய அளவு பார்த்தாச்சு. இனிமே நீதான். நீ ஆச்சு, உன் சம்சாரம் ஆச்சு. அம்மா, இந்த தொகுப்பை முடிக்காம நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க போறதில்ல. விசேஷ நாளெல்லாம் ஏராளமா வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கட்டும் அம்மா. வருஷம் தான் வருது போகுது. அடுத்த வீட்டுல எழுத்த வீட்டுல வெளியே தெருவ போறதுன்னா போட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சட்ட துணிமணி கிடையாது. அடுத்த வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் ஏம்மா போறீங்க? மாதுவுக்கு இன்னும் 10 நாள்ல பிறந்த நாள் வருது. வந்தா என்ன? அவ ஒரே சிலையோட உள்ளே உட்கார்ந்துருக்காளே, அவங்களை இப்படியே உட்கார்ந்துருக்க சொல்றியா? இன்னைக்கும் இருக்கட்டும் அம்மா. அதனால என்ன குடுமுடிக்கு போச்சு? பாட்ட பாதியோட நிறுத்த சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? உனக்கு பேரும் பணமும் கொளிக்கணும்னு தானடா நானும் ஆசைப்படுறேன். அம்மா, அரை பொண்ணுக்கும் கா பொண்ணுக்கும் என்னோட கவிதையை விற்க சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? போனோம், 4 பேரை பார்த்தோம். ஏன் அந்த சடையப்ப பிள்ளை இருக்காரே, அவரை போய் பாக்குறது. பாட்டுன்னா அவருக்கு உயிர். போய் படிச்சின்னா உனக்கு பணமும் கொடுப்பாரு, பக்கத்திலேயும் வச்சுப்பாரு. அப்படின்னா வேற வழியே இல்லையாம்மா? வேற என்னப்பா செய்யறது? சரி, போய் பாக்குறேன். போயிட்டு வாப்பா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. நீங்க கவிஞன் ராமகிருஷ்ணன், கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். தென்மொழியும் வடமொழியும் தெளிவாக கற்றவன். கவி பாடுவேன். உங்கள் உயிர் கவிதையில் தான் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். தேடி வந்தேன் பாடலாம் என்று. சந்தோஷம். உட்காருங்கள். அதிலே இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டை பாடுங்க, கேட்கலாம். பாட்டுன்னா அது பாட்டு. படிக்காதவங்களுக்கும் புரியணும், பிடிக்கணும். ஆஹா, என்ன சுத்தமா புரியுது, என்ன சுத்தமா புரியுது. ஏனையா, அதுதான் கவிதையா? அப்படி எழுதுவதுதான் கவித்துவமா? கவித்துவத்தை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? கேட்டா தலையாடணும், கை தட்டணும். அது இல்லைன்னா ஏட்டில் எழுதி வீட்டுல தான் வச்சுக்கணும். வீட்டில் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் புரிகிற வரை இது மண்ணோடு மண்ணாகவே இருக்கட்டும். இந்த ஓலையை கிழித்திருந்தது யார்? ஏன், நான் தான். அதை பற்றி உமக்கு என்ன கவலை? கவலை வந்ததால் தான் கேட்கிறேன். படித்து சுவைக்க வேண்டிய கவிதைகளை கிழித்தெறிந்து விட்டாயே. பரிதாபத்துக்குரியவரே, நீ படித்தவன் தானா? அந்த கவிதையை எழுதியவனே நான் தான். ஓ, ஊரார் பிள்ளை அல்ல, உன் பிள்ளையை தான் கொள்கிறாய். உன் போன்ற கவிஞர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. விஜயநகரம் போ. ராயர் சமஸ்தானம் கவிஞர்களை மாலை சூடி வரவேற்கிறது. அப்படியா? நான் அங்கு சென்று மன்னரை காண முடியுமா? இல்லை, குருதேவர் தாரியார் என்று ஒருவர் இருக்கிறார். அவரை கண்டு கவிபாடு. அரசரை காண அவர் வழி சொல்லுவார். ஐயா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நல்ல வழிகாட்டினீர். நல்லதே நடக்கட்டும். சென்று வா அப்பனே. மாதுவோட துணியை எடுத்து வச்சுக்கிட்டியா கமலா? அம்மா மறந்துட்டா, நானா தேடி கொடுத்தேன். நீ ரொம்ப கெட்டிக்காரண்டா கண்ணு. ஏம்மா, உனக்கு எங்க கூட வர்றதுக்கு இஷ்டமே இல்லையா? நீ இங்க இருந்து என்ன செய்ய போற? பேசாம எங்க கூட வந்துடுமா. நானும் வந்துட்டா இந்த வீடு என்ன ஆறது? தலைமுறை தலைமுறையா ஆவி வந்த வீடு. விளக்கேற்றி வைக்க ஆள் வேண்டாமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரி,
மாது, பாட்டிக்கு வணக்கம் சொல்லிக்க. நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் பாட்டி. வீடு பத்திரம். தினம் விளக்கேற்றி வை. அட போக்கிரி, நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டியா? போயிட்டு வாங்கம்மா. கமலா, அம்மா வரட்டுமா? போய் வாங்க. வா மாது. அழகி அம்மா ஆனந்தமே, விளையாடும் பார்வதியே ஆனந்தமே. மாயா தோதி அம்மா ஆனந்தமே, மகுமாரி ரேணுகையே ஆனந்தமே. பட்டவுடன் ஆனந்தமே, கொண்டு பத்தருப்பா ஆனந்தமே. மண்ணானா விண்ணானா ஆனந்தமே, மாணிக்க நவனானா ஆனந்தமே. கடிக்கவாக ஏறியா ஆனந்தமே. யாராது தாயின் பூசையை தடுப்பது? தாயின் பூசை வாயற்ற உயிரின் வாழ்வை முடித்து மாதாவை சாந்தப்படுத்த முயல்வதா தாயின் பூசை? தேவியின் மரியாதையா தூக்குற? குடிடா. முடியாது. நீங்களெல்லாம் இரக்கமற்ற அரக்கர்களா? ஏன் இந்த கெடுமதி? குடிடா. கண்ணா உஞ்சிரும். மரியாதையா கொடுத்துடு, இல்லாவிட்டா முடியாது. ஓடி போய் மரியாதை பிடிச்சிட்டு வா. டேய், என்ன காரியம் செய்த நீ? அம்மா பலியை எடுத்துட்டியா? அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? பலி கேட்டாளா தாய்? எப்போது கேட்டாள்? யாரிடம் கேட்டாள்? கேட்கும் போது கூட இருந்தவன் யார்? பலி கேட்டாள் தாய் என்பது உண்மையானால் ஒரு ஜீவன் தானே வேண்டும். இதோ நான் இருக்கிறேன், என்னை பலி கொடு. என் ரத்தத்திலே நீந்தி கழிக்கட்டும் அம்பாள். கொண்டு வா வாளை. நாங்க என்ன பலி வாங்குறது? இன்னும் கொஞ்சம் நாள்ல அம்பாளே உன்னை பலி வாங்கிடுவா. ஆடு எல்லை தாண்டி போயிட்டது. தாயே, இன்னைக்கு தவறிடுச்சேன்னு கோச்சுக்காத. நாளைக்கு இதையும் சேர்த்து நிறைய பலி கொடுத்து பெரிய பூஜையா போட்டு வர்றோம் தாயே. புறப்படுங்க. நீ ஏண்டா நின்னுகிட்டு இருக்க? இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட பூஜை நின்னது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் பூஜை நின்னு போச்சு. மரியாதையா போயிடு. பதிலுக்கு பதில் உன்னை பலி வாங்கிடுவா. நீங்கள் போகலாம், நாங்கள் இங்கேயே தான் தங்க போகிறோம். டேய் வேண்டாண்டா, உயிரில் ஆசை இருந்தா இந்த மாதிரிலாம் செய்யாத. இங்க தங்காத. ராத்திரி கூட இங்க அம்மா சுத்துவா. ஓ, நகர்வலம் வருவாளோ? பரவாயில்லை, அவள் சுத்தட்டும், நாங்களும் கூட சேர்ந்து சுத்துகிறோம். அவ்வளவுக்கு துணிஞ்சிட்டியா? சொல்லிக்கிட்டு வந்துட்ட. சரி, நீ எக்கடாவது கட்டு போ. உன் சம்சாரத்தையும் குழந்தையுமாக அனுப்பு. ஊர்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கடாவது பொழைச்சுக்கிட்டோம். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவர் பக்கத்தில் தான் நாங்களும் இருப்போம். அவருக்கு நேர்வது எங்களுக்கும் நேரட்டும். நீங்க போகலாம். ஓ தலை. எதிர்த்து வர பகைவர் இல்லை என்றாலும் ஏந்திய சூலத்தை கீழே வைக்காமல் இருக்கும் பராசக்தி. மன்னக உயிர்களின் மாதா என்கிறார்களே உன்னை, உண்மைதானா? நீயும் தாய்தான் என்றால் கூர்மழுங்காத சூலமே, கொலை உருவான தோற்றமே, பொறிபறக்கும் விழிகளே, இந்த போர்க்கோணமே, கண்ணுக்குள் கண்மணி போல் கண்மணிக்குள் பாவையைப் போல் அகிலத்தை கட்டி காப்பவள் தாய் என்றால் ஆடு பலி கேட்டாயே, அது ஏன்? வாயில்லா ஜீவன் வான்முட்ட கதறினால் அது உனக்கு வீணை மீட்டும் இசையாகுமா? வீரிட்டெழும் ரத்தம் தான் உனக்கு ஆனந்த வெள்ளமாகுமா? நீ மகாதேவி அல்ல, பயங்கர குரூபிணி, கோர ராட்சசி. ஏசுகிறானே பிள்ளை என்று ரோஷம் பிறந்து விட்டதா தாயே? பார்க்க பார்க்க பயங்கரம் அதிகரிப்பதால் பயந்து விடுவேன் என்று எண்ணுகிறாயா? ஆடிப்பார் ஆட்டம், ஆடு. என்னை விழுங்குகிறாயா? வா, விழுங்கு என்னை. நீ விழுங்கினாலும் உன் வயத்துக்குள் நான் இறக்கி விட மாட்டேன். உன் தொண்டையிலேயே நிற்பேன், தொல்லை பல கொடுப்பேன். ஆலகால விஷம் உண்டானாமே உன் கணவன் நீலகண்டன், அவன் கழுத்திலே இருக்கும் விஷத்திற்கு அண்ணன் நான். வா, விழுங்கு என்னை.
அப்போதுதான் நீ என் தாய். காவியமும் ஓவியமும் காணாத காட்சி, கற்பனைக்கும் அற்புதமாம் தாய் குலத்தின் மாட்சி. பின்னி பிணைந்து வரும் பேரன்பு செல்வம், பேசாமல் பேசி வரும் அன்னை எனும் தெய்வம். இப்படித்தான் இருக்கும் அவள் உருவம். தாயே, அழகு சிரித்து வர, அன்பு பெருகி வரும் இந்த உரு கொண்டு உன் பிள்ளை குலத்தை காப்பாற்றாமல் பயங்கர உரு ஏன் கொண்டாய் தாயே? வேடிக்கையான மனிதன் நீ, விசித்திரமான அன்னை நீ. உலகமே என் பயங்கர சக்திக்கு பணிகிறது. அது உலகின் பரிதாப நிலையை காட்டுகிறது. என்ன? கற்பனை மனதின் கண்ணாடி. பயம் பலவீனத்தை காட்டும். பாவங்கள் அதிகரிக்கின்ற போதுதானே பலவீனம் வந்து சேருகிறது. நான் பாவி இல்லை, எனக்கு பயமும் இல்லை. பார்த்து பேசி. நீ பேசுவது உன் தாயால் தான் பயமில்லை என்கிறேன். ஐயிரு திங்கள் வயற்றிலே சுமந்து அங்கமெல்லாம் நோக என்னை பெற்றெடுத்தாளே தாய். அவளைக் கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பயப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ என் தாய் இல்லை. பயந்தால் தான் உன் மகன் என்றால் நான் உன் மகன் இல்லை. உன் அதிசயமான பேச்சு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இது பணம். இது அறிவு, இது பணம். இது பணம், இது அறிவு. இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள். இரண்டையுமே குடித்து விட்டேன் அம்மா. தாயின் கட்டளையை மீறிவிட்டாள். கோபிக்காதே தாயே. அறிவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்று கேட்டாய். அறிவில்லாதவன் பணம் யாருக்கும் பயன்படுவதில்லை. பணம் இல்லாதவன் அறிவு மதிக்கப்படுவதில்லை. இரண்டில் ஒன்று இருப்பது இருந்தும் இல்லாததும் போல்தான். ஆகவே இரண்டையும் கலந்து குடித்து விட்டேன் அம்மா. ஆம், உன் அறிவு வினோதத்திற்குத்தான் பயன்படும். உன் பணம் ஊருக்குத்தான் பயன்படும். உனக்கு பயன்படாது. உன் கவிதைகளை மகாகவியின் வாக்காக கருத மாட்டார்கள், கேலியாகத்தான் கருதுவார்கள். நீ விகட கவியாவாய். விகட கவியாவே? நல்ல யோசனை, சரியான முடிவு. இதுவரை எந்த கவிஞனுக்கும் எட்டாத முடிவு. உயரத்தில் இருப்போருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன், விரக்தி அடைந்தோருக்கு விரோதம் காட்டுவேன், வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை கற்றுக் கொடுப்பேன். நன்றி தாயே, நன்றி தாயே. நான் விகட கவியாவேன், நான் விகட கவியாவேன், நான் விகட கவியாவேன். என்ன தானாக பேசுகிறீர்கள்? என்னங்க? கமலா, தேவி காட்சியானாள். கனவிலா? இல்லை, என் மனதில். எண்ணி எண்ணி பார்த்தேன். தேவி என்று ஒருத்தி இருந்தால் எப்படி இருப்பாள், என்னென்ன வரம் கொடுப்பாள் என்று முடிவு கட்டினேன். என்னை விகட கவியாக்கி விடைபெற்றுக் கொண்டாள். கமலா, நான் விகட கவி. கமலா, நான் சரி, பொழுது விடிந்து விட்டது, வா போகலாம். ஐயா, வணக்கம் ஐயா. கீழே மூலையறைக்கு போங்க. 2 நாள் தான் தங்கலாம். 3ஆவது நாள் காலையில போயிடணும். ஒரு சொம்பு, கோலை, பாய், தலைன்னு வாங்கிக்குங்க, போங்க. ஊர் பேர் சொல்லாம எங்க போறீங்க? உங்க ஊரு பேரு? தெனாலி ராமலிங்க கவி. தென்னாலி ராமலிங்க கவி. கவி ராமலிங்க கவி. என் அப்பனே வாங்க. ஐயா வாங்க. டே யாராங்க? வெந்நீர் போடு, துண்டு எடுத்து வை, சாப்பாடு தயார் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். ஐயா வாங்க. ஐயா வாங்க. நீங்க இங்க வந்ததே பெரும் பாக்கியம். 2 நாள் இல்ல, எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கலாம். உங்களுக்கு ஒரு குறவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். வேண்டியதெல்லாம் கேளுங்க, ஓடி போய் கொண்டு வர்றேன். உட்காருங்க. என்னவோ இந்த மரத்துக்கே சொந்தக்கார மாதிரி விடுவின்னு போறியே, யார் நீ? என்னையா யாரென்று கேட்கிறாய்? நீ இங்கு வேலை பார்ப்பவன் தானே? இது குருதேவராச்சாரியாவின் சன்னிதானம் தானே? நான் அவரை பார்க்க வேண்டும். போகாதே. நீ யாரென்று தெரியாமல் உள்ளே விட மாட்டேன். யாரென்று கேட்கிறாய் அப்பனே? நமது பெயர் ராமன். கவிதைதான் நமது தொழில், நாடுதான் நமது வீடு, ராயர்தான் நமது தலைவர். குருதேவர் அறிவாரதை கேட்டு தெரிந்து கொள். நில்லு. யார் நீ? நீங்கள் யார்? என்னையா யாரென்று கேட்கிறாய்? குருவின் அந்தரங்க சீடன் நான். அப்பலாச்சாரியார் என் பெயர். அகிலமெல்லாம் அறியுமே, உனக்கு தெரியாதா? தெரியும், ஏனென்றால் யாமும் அவ்வாறே
போகாதே நில். குரு ஏகாந்தத்தில் இருக்கிறார். ஆஹா, எனது அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். ஏகாந்தத்தில் சந்திக்கத்தான் நானும் வந்தேன். நான் ஒரு கவிஞன். குருதேவரின் தயவை பெற்று அரசபையில் இடம்பெற வேண்டும் என்பது எனது ஆவல். ஓஹோ, கவியா? இந்த காலத்தில் தடிக்கு விழுந்தால் கவி, தவறி விழுந்தால் வைத்தியன். உங்களைப் போல ஆட்கள் கவியரங்கத்திற்கு வந்துவிட்டால் அது கவியரங்கமாக இருக்காது, ஆண்டிமடமாகிவிடும். ஆண்டிமடம். நான் ஆண்டியும் அல்ல, எனக்கு தேவை யாச்சகமும் அல்ல. ஆமா, இவர் பெரிய பிரபு அதிகார தோரணையில் வந்திருக்கிறார். பெரியவர்களையும் குழந்தைகளையும் பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது என்பது கூட உனக்கு தெரியவில்லை. உன்னை போல தின்ன தூங்கிய ஆளுக்கெல்லாம் இந்த மடத்தில் இடமில்லை. போ போ. ஆமா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இடம் கிடைக்கும்? என்ன திமிரு வேறையா பேசுற? மரியாதையா போறியா இல்லையா? உன் ஏமாத்து வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. போ போ. உண்மைதான், ஏமாற்று வேலை இல்லாம எதுவுமே நடக்காது. வாங்க வாங்க. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். ஆரங்க வாங்கி வைக்கிறதுல கூட என்னடா தாமதம்? வாங்க 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 வாங்க. வரணும் 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 வரணும். ஆஹா ஆஹா, வாங்க வாங்க. இதுவா குருதேவருக்கு காணிக்கை? நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு கோட்டையாக இருந்து காப்பாற்றும் அபூர்வ பொருள், ஆதி வஸ்து, அற்புதமான காணிக்கை. இது பார்க்கும் பார்க்கும். குருதேவருக்கு பார்க்கலாம். தொடாதே, குருதேவருக்கு பார்க்கும் பார்க்கும். இங்கே என்ன கல்ல அற்புதம். ஏய், இவனை கொண்டு போய் வெளியில தள்ளி இந்த கல்லையை அவன் தரையில போடுங்க. காணிக்கையாம் காணிக்கை. ஏ அனுமந்து, சீக்கிரமா வா.